வணக்கம். விரிந்த பார்வையின் இன்றைய காலை நேர செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சூர்யா தேவி. லோக்சபா தேர்தலில் இந்திய கூட்டணிக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்காது. அதே சமயம் மத்தியில் ஆட்சி அமைக்க பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் போதிய இடங்கள் கிடைக்காது என கர்நாடக முதல்வர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். பாஜகவின் தேர்தல் அறிக்கை வெறும் கண்துடைப்பு நாடகமாக அமைந்துள்ளதாகவும் அதனை இந்திய மக்கள் புறக்கணிப்பார்கள் என்றும் காங்கிரஸ் கட்சியின் தமிழக தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். பாஜக தேர்தல் அறிக்கை RSS வலியுறுத்தி வரும் வேலை திட்டத்தை செயல்படுத்த முனைப்பு காட்டுகிறது. அது நாட்டின் ஒற்றுமைக்கு கேடு விளைவிக்கும், மனிதர்களை பிளவுபடுத்தும், மத சிறுபான்மையினர், பெண்கள், தலித்துகள் போன்றோர் மீது வன்வாக்குதல் நடத்தும் தீய நோக்கம் கொண்டது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் நாடாளுமன்ற தேர்தல் காரணமாக டாஸ்மாக் கடைகள் இன்னும் 2 நாட்கள் மட்டுமே இயங்கும். அதனைத் தொடர்ந்து ஏப்ரல் 17ஆம் தேதி காலை 10 முதல் 19ஆம் தேதி இரவு 12 மணி வரை டாஸ்மாக் கடைகள் மூடப்படும். விடுமுறை நாட்களில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்யக்கூடாது என எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் சிலர் முன்கூட்டியே அதிக அளவில் மது பாட்டில்களை வாங்கி பதுக்குவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தமிழிசை சவுந்தரராஜன் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசிப்போருடன் ஜூம் மீட்டிங் மூலம் வாக்கு சேகரித்தார். இந்த மீட்டிங்கின் போது ஆபாசமான படங்களை சில விசமிகள் பகிர்ந்துள்ளனர். இதையடுத்து அந்த மீட்டிங் பாதியிலேயே கைவிடப்பட்டுள்ளது. இதனால் தமிழிசை சவுந்தரராஜன் வருத்தமடைந்தார். மேலும் இந்த சம்பவத்திற்கு அவர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனின் ஹோட்டல் மேலாளர் சதீஷிடம் இருந்து ரூபாய் 4 கோடி பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் பாஜகவின் தொழில் பிரிவு தலைவர் விசாரணை வளையத்தில் கொண்டு வரப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திச் சுருக்கம் நிறைவு